ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாந்தி சமையலில் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். நான் அதுக்கு எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டு நெய்யும் எண்ணெயும் சேர்த்து ஊற்றி வெங்காயம் நல்லா ஒரு 5 வெங்காயம் அரிஞ்சு வதக்கிட்டேன். பொன்னிறமாக ஆகிற மாதிரி ஒரு 6 பச்சை மிளகா போட்டு ரெண்டும் நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கிடலாம். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி ஒரு 2 ஸ்பூனு, பூண்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். வதக்கிக்கலாம். வெங்காயத்துலேருந்தே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். அந்த எண்ணெயிலேயே இஞ்சி பூண்டை கைவிடாமல் வதக்கிட்டே இருப்போம். இது நல்லா இஞ்சி பூண்டு வதக்கிறது நல்ல வாசனை கொடுக்கும். பச்சை வாசனை போகிற வரலாம் வதக்கிப்போம். வதங்கிடுச்சு. கழுவி வச்சுருந்த சிக்கனை போட்டுக்கலாம். நான் 3/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன். நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டேன். 3/4 கிலோ கறிக்கு நான் 3/4 கிலோ அரிசி போட்டுக்கிறேன். அரிசியும் நான் எப்போ கழுவி ஊற வச்சுட்டேன். இந்த ஸ்டேஜில் சிக்கன் நல்லா வதங்கட்டும். தண்ணி சுரந்துச்சு பாருங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சிக்கனில் நல்லா ஊறி இருக்கும். இந்த மாதிரி வதக்கணும்னா நான் ஒரு 5 தக்காளியும் அரிஞ்சு வச்சுருக்கிறேன். புதினா ஒரு பொடி போட்டு இந்த டைமில் வதக்கணும்னா அந்த புதினா ஃப்ளேவரும் நல்லா சிக்கனில் ஊறி இருக்கும். ஒரு 5 தக்காளி அரிஞ்சு போட்டுட்டேன். நான் ஒரு 3 ஸ்பூன் பிரியாணி மசாலா போட்டிருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டேன் முதல்ல. நான் ஏன்னா பச்சை மிளகா போட்டிருக்கோம், காரம் கரெக்டாக இருக்கும். ரெண்டுத்தையும் சேர்த்து வதக்கி கொடுப்போம். ஒரு பொடி உப்பு போட்டுக்கிறேன். நான் மொத்தமாக அரிசி எல்லாத்துக்கும் சேர்த்தே போடுறேன். வேணும்னா கடைசியில் பார்த்துட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். அடி பிடிக்காமல் வதக்கும். அப்பப்போ கொஞ்சம் கலரி கொடுத்துருவோம். சிக்கன் நல்லா வேகட்டும். நல்லா வதங்கி தண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். தண்ணி எல்லாம் சுண்டி கொத்தமல்லி போட்டுக்கிறேன். ஒரு கப் தயிர் நல்லா தண்ணியை கலந்து வச்சுருக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிப்போம். சிக்கன் நல்லா சாஃப்டாக்கிறேன். தயிர் மூடி கொஞ்ச நேரம் வதங்கட்டும். நல்லா மசாலா கறி எல்லாம் சேர்ந்து வந்துடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். கெட்டில் ஒரு 1க்கு 1.5 பங்கில் இந்த இதில் வந்து நான் 2 வழக்கு அது அதில் 2 டம்ளர் தண்ணி அரிசி வச்சுருக்கேன். அதுக்கு 3 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். 3/4 கிலோ இருக்கும் அரிசி. அதை போட்டு நான் தண்ணி போட்டு சூடு பண்ணி ஊற்றிட்டேன். நல்லா கொதிச்சு வந்துச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம ஊற வச்ச அரிசியை போட்டுடலாம் தண்ணி இல்லாமல். ஏற்கனவே நம்ம கரெக்டாக தண்ணி வச்சிட்டோம் இல்லையா, அதனால் கையில் எடுத்து தண்ணி இல்லாமல் போடணும். லைட்டாக கிளறிடுவோம். ரொம்ப கலரக்கூடாது, உடஞ்சிரும். அரிசி உடஞ்சிரும். ஒரு பெரட்டிட்டு மூடி வச்சிருவோம். நம்ம அப்போ கொஞ்ச நேரம் கழித்து திறந்து கொஞ்சம் அடி பிடிச்சிக்குதான்னு மட்டும் லைட்டாக கறி விட்டுட்டேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டணும். நல்லா தண்ணி சுண்டிடுச்சு. தண்ணியும் அரிசியும் சேர்ந்து வந்துடுச்சு. அடியும் பிடிக்கல. இதுதான் கரெக்டான டைமு. நல்லா அரிசியும் உதிராக இருக்குது பாருங்கள். லைட்டாக வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். வெந்துருச்சு.
முக்கால்வாசி பதம் வந்துருச்சு. இப்போ நம்ம தம்மு போட்டோம்னா கரெக்டாக இன்னும் இருக்கிறது வந்துடும். அடுப்பு அணைச்சிடலாம். அடுப்பு அணைச்சிட்டு நான் நெருப்பு வாரி மேலே தட்டு மேலே வச்சிடுறேன். அவ்வளோதான். பிரியாணி தம் போட்டு 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். அதுக்குள்ளே நான் சிக்கன் வந்து போன்லெஸ் எல்லாம் எடுத்து மசாலா போட்டு ஊற வச்சு வச்சுருந்தேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பிரியாணி மசாலா போட்டு ஊற வச்சு வச்சுருந்தேன் முதல்ல பிரியாணி செய்கிறதுக்கு முன்னே. இப்போ வந்து கொஞ்சம் சிக்கன் அதை பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். அது பண்ணலாம். இந்த தம் முடிகிற கேப்பில் நான் சிக்கன் நல்லா வேக வச்சு பொரித்து எடுத்துக்கலாம். சரியாக போச்சு. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் தம் எடுத்துக்கிறேன். கரெக்டாகிடுச்சு. தண்ணி அரிசியும் நல்லா வெந்திருக்கு. சூப்பராக பிரியாணி ரெடி. நெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். ஃபஸ்ட்லேயே கொஞ்சம் நெய் ஊற்றிருக்கேன். நான் கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு லைட்டாக கலரிடலாம். உடையாமல் அரிசி உடையாமல் கலரணும். கரெக்டாக இருக்குங்க தண்ணி. அரிசியும் உடையில, கறியிலையும் நல்லா ஊறி இருக்கு. லெக் பீஸும் நல்லா வெந்திருக்கு. கறி உடஞ்சும் போல் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு அரிசி. சிக்கன் எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கலாம். பிரியாணி ரெடி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.